ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜிஸ் டேபுக். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான வெறும் 10 நிமிஷத்துக்குள்ளேயே செய்யக்கூடிய ஒரு கட்லெட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் சர்க்கரைவள்ளி கிழங்குல தான் இந்த கட்லெட்டை நாம் செய்ய போகிறோம். கிழங்குகள்னாலே சாப்பிட வேணான்னு சொல்கிற டாக்டர்ஸ் கூட சர்க்கரைவள்ளி கிழங்கை நிறைய உணவில் சேர்த்துக்கோங்கன்னு தான் அட்வைஸ் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்குல சத்துக்கள் அடங்கியிருக்குங்க. ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை கம்மி பண்ணுங்களாம், குடல் புற்றுநோயை கூட தடுக்குமா, எலும்புகளை ஆரோக்கியப்படுத்துமா. இதில் நிறைய இரும்பு சத்து, மெக்னீஷியம், விட்டமின் B6, விட்டமின் C, Dன்னு நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்குங்க. சர்க்கரைவள்ளி கிழங்கு கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. சரி வாங்க, இப்போ நம்ம செய்முறை விளக்கத்தை பார்க்கலாம். முதல்ல தேவையான அளவு சர்க்கரைவள்ளி கிழங்கு எடுத்துக்கலாம். இங்கே நான் 200 கிராம் அளவுக்கு எடுத்துட்ருக்கேங்க. இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டோம்னா 10லேருந்து 12 கட்லெட் வருங்க. இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணியையும் ஊற்றிட்டு குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் கொடுத்து இறக்கலாங்க. வேக வச்ச சர்க்கரைவள்ளி கிழங்குல இருக்கிற தோலை நீக்கிட்டு அதை மேஷர் வச்சு நல்லாவே மேஷ் பண்ணிக்கலாங்க. ஆனால் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க வேண்டாம். அங்கங்கே சின்ன சின்ன பீசஸ் இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க. ஆனால் ரொம்பவும் பீசஸ் நிறையா இருக்கக்கூடாது. கூடுமான வரைக்கும் நல்லாவே மசிச்சு விட்டுக்கோங்க. இதை நாம் சப்பாத்தி மாவு மாதிரி தாங்க பிசைய போகிறோம். அதனால் ரொம்பவும் கட்டிகள் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நமக்கு கட்லெட்டோட ஷேப் சரியாக வராதுங்க. இதை நல்லா மசித்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மாங்காய்த்தூள் அதாவது ஆம்ச்சூர் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சியை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறை சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை கொரன்னு பவுடர் பண்ணி நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாங்க. பொதுவாகவே கட்லெட் செய்யும்போது பிரெட் கிரம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக தாங்க இங்கே நம்ம வறுத்த வேர்க்கடலையை கொரன்னு இடித்து சேர்த்துக்கிறோம். இது உடம்புக்கும் நல்லது, அதே சமயத்தில் வித்தியாசமான ருசியை கொடுக்குங்க. அடுத்ததாக பொடியாக நறுக்கின மல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இங்கே நான் ஹிமாலயன் பிங்க் சால்ட்டு தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்களாம், அதனால் நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கலாங்க. கலந்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். தூரல் போலே காதல் தீண்ட நெஞ்சில் பூ பூக்க கண்டே, பூவில் எல்லாம் வீசும் உன் வாசம், என்னை நீ என்ன செய்தாய், உள்ளம் கொள்ளை போகுதடா உன் அருகில், உன் சிரிப்பில் என்னை மறந்தேன் நானடா. எடுத்துக்கிட்ட 200 கிராம் அளவுள்ள சர்க்கரைவள்ளி கிழங்குக்கு 11 உருண்டைகள் கிடச்சிருக்குங்க. இதை எல்லாத்தையும் நாம் விரும்பின ஷேப்பில் நம்ம ஷேப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்ததாக ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தட்டி வச்ச உருண்டைகளை சேர்த்துக்கலாங்க. கண்டிப்பாக லோ ஃப்ளேம்லேயே இதை வேக விடுங்க. ஒரு பக்கம் டோஸ்ட் ஆகிறதுக்கு 4லேருந்து 5 நிமிஷம் ஆகுங்க. அதுக்கப்புறமா நிதானமாக இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு தேவைப்பட்டால் எண்ணெயையும் ஊற்றி அதுக்கப்புறமா டோஸ்ட் பண்ணுங்கள். 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வேக விடலாங்க. இந்த கட்லெட்டுக்கு கொத்தமல்லி புதினாவோட செய்யக்கூடிய க்ரீன் சட்னியும் ஹாட் அண்ட் சோர் கெட்சப்பும் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. நீங்களும் இந்த கட்லெட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.